வணக்கம். சன்ரைஸ் நேரத்துக்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்து அளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். நாட்டில் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் பிறப்பு எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஷிகா கணேபோட தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு ஆளாகி மனநல பிரச்சனைகள் அதிகரிப்பது போன்ற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெற்றிகரமாக நடந்த அரிய சந்திர சிகிச்சை. நாட்டில் முதல் முறையாக ஒருவனின் இரு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் தனித்துவமான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. குறித்த அறுவை சிகிச்சையானது களுத்துறை போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கப்பலுக்கு தடை. அமெரிக்க ஆராய்ச்சி கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி மறுத்துள்ளது. பெரிய வெங்காய இறக்குமதி. பாகிஸ்தானில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய இலங்கை மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கால எல்லை நீடிப்பு. காசாவில் இடம்பெறும் மோதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கான கால எல்லை 2024 மே 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவை ஆரம்பம். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவை எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை மீளவும் ஆரம்பிக்க வேண்டும் என பல வருடங்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறைவடைந்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை. நாட்டில் கடந்த வருடத்தில் தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 52 கோடியை செலவிடும் மக்கள். நாட்டில் நாளொன்றுக்கு 52 கோடி ரூபாயை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு செலவிடுவதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் 83 விதமான மரணங்கள் தொற்றாக நோயாளிகளில் ஏற்படுவதாகவும் அவற்றின் புகைப்பிடித்தல் முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கோவில் கும்பாபிஷேகம். நாட்டில் நுவரேலியா சீதா எலியவில் அமைந்துள்ள சீதை அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகத்துக்காக இந்தியா சரகு நதியிலிருந்து புனித நீரை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது. சீதை அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மே 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. சீதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சீதா அம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கு புனித சரையு நதி நீரை இலங்கைக்கு அனுப்பும் பணியை இந்தியா ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. நன்றி.